வியூவர்ஸ், வெல்கம் டு மீனா தமிழ் வியூஸ். நம்ம மீனா தமிழ் வியூஸ் சேனலை ஆதரிக்கின்ற அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஆதரவளிங்க. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு க்ரீன் கிளாம்ப் ரெசிபி இன் போத் இந்தியன் அண்ட் தாய்லாந்து ஸ்டைலில் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் இந்த க்ரீன் கிளாம்பை சிப்பின்னு சொல்லுவாங்க. தாய்லாண்டில் இதை ஹொய் மேலங் phooo அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தாய்லாண்டில் உள்ள மார்க்கெட்டில் சிப்பிகள் உயிரோடவே கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து சுத்தம் செய்து உடனே சமைச்சா நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ஃப்ரீசரில் வச்சு 2 நாளுக்குள்ளே சமைக்கிறது நல்லது. இந்த சிப்பிக்கு வெளியே ஒரு வேர் மாதிரி ஒரு முடி இருக்கும். அந்த முடியை சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துடணும். இந்த சிப்பி கடலில் உள்ள பாறைகளில் ஒட்டி வாழ்கிறதுனால சிப்பி மேலே சில அசடுகள் இருக்கும். அதை கத்தியை வச்சு நல்லா சுரண்டி சுத்தம் செஞ்சுக்கணும். சிப்பிகளை நல்லா சுத்தம் செஞ்சதுக்கப்புறம் ஒரு 4 தடவை நல்லா அலசி எடுத்துக்கணும். நல்லா அலசி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து 20 நிமிடம் மூடி போட்டு வேக வைக்கணும். இருபது நிமிஷம் கழித்து சிப்பிகள் வெந்துட்டா இல்லையான்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சிப்பிகள் வெந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எதை வச்சு ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா, அது நல்லா ஓப்பன் ஆகிருக்கும், வாயை பழந்திருக்கும். அதை வச்சு சிப்பிகள் எல்லா சிப்பிகளும் வெந்துட்டு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் சூடு ஆறினதும் சிப்பிக்குள்ளே ஒரு கருப்பு கலரில் முடி மாதிரி இருக்கும். அதையும் பிச்சு எடுத்துடணும். ஒரு கிலோ சிப்பி வாங்கிட்டு வந்து அதை நம்ம வேக வச்சு ரிமூவ் பண்ணி எடுத்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200லேருந்து ஒரு 250 கிராம் வரைக்கும் தான் நமக்கு அந்த கறி கிடைக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த கறியை இந்தியன் ஸ்டைல் ரெசிப்பியில் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பேன் எடுத்துட்டு அதில் எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் ஜீரகம், கருவேப்பிலை, நல்லா பொடுசாக நறுக்கின இஞ்சி வெள்ளைப்பூடு போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா நான் பொடுசாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் வத்தல் தூள், கொஞ்சம் கரம் மசாலா, கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் மிளகு பொடி, அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
மசாலா வாசனை கொஞ்சம் போனதுக்கப்புறமா நாம் ஆல்ரெடி சுத்தம் செஞ்சு வச்சுருந்த சிப்பிக்கறி இதில் சேர்த்துக்கலாம். சிப்பிக்கறி மசாலாவோடு நல்லா சேர்ந்து வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிப்பிக்கறி நல்லா மசாலாவோட நல்லா சேர்ந்து வதங்கியிருக்கு. நம்ம இறக்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லி இலையை தூவி இறக்கிடலாம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ஒரு அருமையான உடல் ஆரோக்கியமான க்ரீன் கிளாம்ப் இந்தியன் ரெசிபி தயாராகிடுச்சு. இந்த சிப்பி கறியில் பார்த்திங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் கொலாஜன் வந்து சிந்தசிஸ் ஆகும் இது சாப்பிட்டா. அப்புறம் ப்ளட் ப்ரெஷர் வந்து ரெகுலேட் ஆகும். தைராய்டுக்கு ரொம்பவே நல்லது. அப்புறம் மேல் ஃபர்டிலிட்டிக்கு ரொம்பவே நல்ல ஒரு உணவு இது. இதுதான் தாய்லாந்து க்ரீன் கிளாம்ப் சீ ஃபுட் ரெசிபி. இங்கே எப்படி சாப்பிடுவாங்கன்னு பார்த்திங்கன்னா, நம்ம வேக வைக்கிறோம் இல்லையா, வேக வச்சதுக்கப்புறம் அதை அப்படியே வேக வச்சு ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சு ஒரு சாஸ் இங்கே வந்து கிடைக்கும். அந்த சாஸில் டிப் பண்ணி அப்படியே சாப்பிட்ருவாங்க. இதுதான் இங்கே தாய்லாந்து க்ரீன் கிளாம்ப் சீ ஃபுட் ரெசிபின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஏன்னா அந்த சாஸ் வந்து பார்த்திங்கன்னா காரமாக கொஞ்சம் இனிப்பாக நல்லாயிருக்கும். இதில் மிளகா, வெள்ளைப்பூடு இதெல்லாம் சேர்த்துப்பாங்க. இந்த கறியை சமைச்சதுக்கப்புறமா எங்களுக்கு திடீர்னு கஞ்சியோடு சேர்த்து சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சு. அதனால நாங்களும் அதை கஞ்சியோடு சேர்த்து சாப்பிட்டோம். எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி இந்த ரெசிபி. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.